ரீசெண்டாக என்னோட 3 மாத குழந்தைக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு. ஸோ கை குழந்தை வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஃபீவர் வரும்போது ரொம்பவே வந்து ஆன்ஷியஸ் ஆவாங்க. ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணணும். கண்டிப்பாக டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டர் வச்சுக்கணும். டிஜிட்டலாக வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைக்கு நம்ம 99ல் இருக்குன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ அதுலேருந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை விசிட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கேஸ் ஒரு மிட் நைட்டில் உங்கள் பாப்பாவுக்கு ஃபீவர் வருது, எமர்ஜென்சியாக என்ன பண்ணணும்னு தெரியல, மெடிசன் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து காட்டன் வந்து வார்ம் வாட்டரில் டிப் பண்ணி பாடியை வந்து தொடச்சி விடணும். மெயினாக எங்கெல்லாம் துடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஹெட், நெத்தி, அப்புறம் அக்குள் பகுதி, அண்டர் ஆர்ம், தைஸு இல்லை பாதம். ஸோ இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து நீங்கள் வந்து வைப் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இது வந்து டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு காட்டன் வேர் தான் போடணும். குழந்தைய போட்டு ரேப் பண்ணுறதோ, துணியில் சுற்றி வைக்கிறதோ ஃபீவர் டைமில் பண்ணவே கூடாது. நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா, குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணியில் குழந்தைய வந்து சுற்றுவாங்க. ஸோ அது பண்ணவே கூடாது. நல்லா காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க. ஒரு சாஃப்டான கிளாத்தில் வேணால் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் குழந்தைய வந்து போட்டுக்கலாம். மற்றபடி ரேப் பண்ணவே கூடாது. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு பேராசிட்டமால் வந்து டாக்டர் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி இருந்தாங்கன்னா, பேபி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் கை குழந்தை வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட எமர்ஜென்சியாக மெடிசன் இல்லைன்னா நீங்கள் டாக்டர் தான் பார்க்கணும். நீங்களாக எந்த மெடிசனும் கொடுக்கக்கூடாது. ஸோ கை குழந்தைக்கும் சரி, எந்த குழந்தைக்கும் சரி, ஃபீவர் வந்துருச்சுன்னா பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணுங்கள். உடம்ப தொடச்சி விடுங்க. ரேப் பண்ணாதீங்க. இம்மீடியட்டாக 100க்கு மேலே இருந்ததுன்னா டாக்டரை போய் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.